வெல்கம் டு அவர் சேனல் டெக்கீஸ் ட்ரைனிங். ஸோ நம்ம வந்து கண்டினியூஸாக வந்து டிஜிகோல்ட் ஸ்கீமோட வந்து பெனிஃபிட்ஸை எப்படி டிஜிகோல்ட் ஆப் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது பார்த்துக்கிட்டு இருக்கோம். வந்து சோஃபார் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து போத்தீஸ் வந்து டிஜிகோல்ட் பற்றியும் ஸ்ரீகுமரன் டிஜிகோல்ட் பற்றியும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். லாஸ்ட் வீடியோவில் வந்து தங்கமயில் டிஜிகோல்டோட பெனிஃபிட்ஸ் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். இப்போ இந்த வீடியோவில் என்ன பண்ண போகிறோம், அந்த தங்கமயில் டிஜிகோல்ட் ஆப்பை எப்படி நம்ம ப்ராக்டிக்கலாக யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ இது உங்களுக்கு வந்து லைவ் டெமோ மாதிரி இருக்கும். இன்கேஸ் இதுக்கு முன்னால் எங்களோட இந்த சேனலை நீங்கள் இது வரைக்கும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா வந்து கீழே அப்படியே பாருங்கள், எங்கள் சேனலோட ரைட் சைடில் சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும். அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி உங்களோட ஆதரவை தெரிவிக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நீங்கள் ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு வந்து தங்கமயில் டிஜிகோல்ட் அப்படிங்கிற ஆப்பை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணி ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷனை கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. இன்கேஸ் ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷனில் டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா இந்த கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. நான் உங்களுக்கு ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் எப்படி பண்ணுறதுங்கிறத சொல்கிறேன். இப்போ நான் என்னென்னா ஆல்ரெடி நான் அக்கௌண்ட் இருக்கு, ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷனும் கம்ப்ளீட் பண்ணிவிட்டேன். இப்போது எப்படி ஆப்பை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ ஒன்ஸ் நீங்கள் ஆப் இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் தங்கமயில் டிஜிகோல்ட் அப்படின்னு சொல்லி ஒரு வந்து பீகாக் சிம்பிளில் உங்களுக்கு ஐக்கான் இருக்கும். ஜஸ்ட்டு இந்த ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஆப் ஓப்பன் பண்ணோன்னா வந்து இனிஷியலாக உங்களுக்கு வந்து பின் கேட்கும். ஆக்சுவலாக நான் ஏன்னா பின் செட் பண்ணியிருப்போம். நான் ஆல்ரெடி கொஞ்சம் நேரத்துக்கு முன்னால் வந்து லாகின் பண்ணதுனால எனக்கு வந்து பின் கேட்கல ஆக்சுவலாக. பட் யூஸ்வலாக நீங்கள் இதில் ஒரு வாட்டி லாகின் பண்ணும்போதும் உங்களோட வந்து எம்பின் கேட்கும். இப்போ இந்த ஆப் ஓப்பன் பண்ணோன்னா மேலே நீங்கள் என்ன பார்க்கலாம், இன்றைக்கி கோல்டு ரேட் என்ன, இன்றைக்கி சில்வர் ரேட் என்ன, இந்த ரெண்டு இன்ஃபர்மேஷன் பார்க்கலாம். ரேட் அப்டேட்டட் ஆன் என்ன டைமில் கோல்டு ரேட் வந்து அப்டேட் பண்ணாங்க அப்படிங்கிறது பார்க்கலாம். ஸோ கீழே உங்களுக்கு வந்து பேனர்ஸ் உங்களுக்கு வந்து டிஸ்பிளே ஆகிட்டு இருக்குது. ஆனால் ஆல்ரெடி போன வீடியோவில் சொன்ன மாதிரி இதில் வந்து ரெஃபர் அண்ட் ஏர்ன் ஆப்ஷன் இருக்குது. அது மாதிரி வந்து தங்கமயில் பொறுத்தளவு என்னென்னா காயினுக்கு உங்களுக்கு ஆவரேஜாக 3% வேஸ்டேஜ் இருக்கும். வந்து மதுரை மீனாட்சி அம்மன் வந்து உருவம் பதிச்ச காயின் வந்து தங்கமயிலில் ரொம்ப ஃபேமஸுங்க. ஸோ நீங்கள் இன்கேஸ் கோல்டு காயின் வாங்குற மாதிரி இருந்தீங்கன்னா அந்த மதுரை மீனாட்சி அம்மன் அந்த கோல்டு காயினை ப்ரிஃபர் பண்ணி வாங்க. மற்ற கோல்டு காயின்ஸ் மற்ற வந்து சாமியோட வந்து கோல்டு காயின்ஸுமே அவங்கக்கிட்ட இருக்குது. ஓகேவா. இப்போ வந்து ரீசெண்டாக வந்து ஐயப்பன் தாங்கலி விருகம்பாக்கலையும் வந்து சென்னையில் பிரான்ச் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. வந்து ஃபியூ வீக்ஸ் பேக் வந்து டி நகர்லேயும் பிரான்ச் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னால் வந்து சென்னையில் வந்து தங்கமயில் வந்து ஷோரூம் இல்லை அப்படின்னு வந்து ஏக்கம் இருந்தவங்களுக்கு இப்போதைக்கு வந்து 3 ஷோரூம்ஸ் இருக்குது. டி நகர், ஐயப்பன் தாங்கல் அண்ட் விருகம்பாக்கம். ஸோ நான் ஆல்ரெடி ஸ்கீம் வச்சுருக்கனால ஸ்கீம் டீட்டெயில்ஸ் காட்டுது. ஃபஸ்ட்டு உங்களோட அக்கௌண்ட் நம்பர் காட்டும். அப்புறம் உங்கள் அக்கௌண்ட்டுக்கு ஒரு நிக் நேம் செட் பண்ணிக்கலாம். அந்த நிக் நேம் டீட்டெயில் காட்டும். ஸ்டேட்டஸ் ஆக்டிவ், ஏன்னா இது வந்து க்ளோஸ் ஆகலை. வெயிட் சேவ்டு எவ்வளோ, வெயிட் பெனிஃபிட்ஸ் எவ்வளோ, வந்து வெயிட்ஸ் ஏர்ன்டு எவ்வளோ, ரிவார்ட்ஸ் ஏர்ன்டு. ஸோ ரிவார்ட்ஸுங்கிறது நம்ம வந்து ரெஃபர் பண்ணி ஏர்ன் பண்ணுது. நான் இது வரைக்கும் ஒரு ரெஃபரல் பண்ணல, எனக்கு 0 கிராம் காட்டுது. வந்து டோட்டல் கோல்டு வெயிட் சேவ்டு, அந்த டோட்டல் வெயிட் சேவ்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா வெயிட் சேவ்டு ப்ளஸ் பெனிஃபிட்ஸ் ஏர்ன்டு, அதுதான் நம்மளுக்கு டோட்டல் வெயிட் சேவ்டு. ஓகேவா. அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த டேட் ஆஃப் மெச்சூரிட்டி இருக்குது. நீங்கள் டார்கெட் வேணால் செட் பண்ணிக்கலாம். அது நீங்கள் ஸ்கீம் ஓப்பன் பண்ணும்போது உங்களுக்கு டார்கெட் செட் பண்ண கேட்கும் ஆக்சுவலாக. இதுதான் இந்த வந்து டேஷ்போர்டோட வந்து டீட்டெயில்ஸ் ஆக்சுவலாக. அடுத்து வந்து செகண்ட் டாப் இந்த நோட்டிஃபிகேஷன் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு டெய்லி வந்து நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும். இன்கேஸ் கோல்டு ரேட் வந்து டிக்ரீஸ் ஆச்சுன்னா நீங்கள் கோல்டு ரேட் குறைஞ்சிச்சு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலையான்னு கேட்கும். கோல்டு ரேட் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா கோல்டு ரேட் இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்குது, நீங்கள் ஏன் இன்னும் இன்வெஸ்ட் பண்ணாமல் இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி ஜஸ்ட் உங்களுக்கு வந்து பாப்அப் மெசேஜ் வந்துக்கிட்டு இருக்குங்க ஆக்சுவலாக. அடுத்த ரிவார்ட்ஸு. இப்போ இந்த ரிவார்ட்ஸில் போனீங்கன்னா வந்து நீங்கள் வந்து ஃப்ரெண்டை ரெஃபர் பண்ணி அந்த 100 ருபீஸ் நீங்கள் வந்து ரிவார்ட்ஸ் வாங்கிக்கலாம். அடுத்த டாப் பார்த்தீங்கன்னா வந்து சப்போர்ட். இங்கே போய்ட்டு நீங்கள் எதுவும் இஷ்யூஸ் இருக்குன்னா நீங்கள் டிக்கெட் ரைஸ் பண்ணலாம். வந்து லைவ் சாட் இருக்குது, இதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள் தேவைப்பட்டதுன்னா. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இப்போது ஜஸ்ட் இந்த வந்து டீட்டெயில்ஸ் இருக்கிற அந்த பேஜை ஜஸ்ட் ஒரு வந்து சிங்கிள் கிளிக் பண்ணுங்கள். வந்து சிங்கிள் கிளிக் பண்ணோன்னா உங்களுக்கு இதில் நீங்கள் வந்து ரிசிப்ட்ஸ் போய் பார்க்கலாம். இதில் சேம் இது வரைக்கும் எவ்வளோ அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணிக்கோம், அந்த டோட்டல் அமௌண்ட் போய்ட்டு சேவ்டு வெயிட்டு, ஆவரேஜ் ரேட் பர் கிராம். ஆவரேஜ் ரேட் பர் கிராம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நீங்கள் இப்போ இன்றைக்கி ரேட் பார்த்திங்கன்னா 8945. பட் நான் இது வரைக்கும் சேவ் பண்ண கோல்டுக்கு 8215 தான். அப்போ எனக்கு வந்து 1 கிராமுக்கே ஆவரேஜாக பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 700 ருபீஸ் மேலே ப்ராஃபிட் ஆகுது. ஸோ எப்போதுமே நீங்கள் எந்த ஒரு
கோல்டு சிட்டில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணாலும் உங்களுக்கு முடியும் போது தாங்க உங்களுக்கு அதோட பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். அது மாதிரி உங்களுக்கு வந்து 1 டே 2 டேயில் கோல்டு ரேட் டிக்ரீஸ் ஆகுதுன்னா ஒரி பண்ணிக்காதீங்க. கோல்டில் இன்வெஸ்ட்மெண்ட் எப்போதுமே லாங் டேர்ம் ப்ராஃபிட் தான் கொடுக்கும். ஷார்ட் டேர்மில் வந்து ஆசிலேஷன்ஸ் இருக்கலாம். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து கோவிட் டைமில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இப்போ 5 இயர்ஸில் உங்களுக்கு ஆல்மோஸ்ட் டபுள் இல்லைனா மோர் தென் டபுள் ஆகிருக்கும். ஸோ இன்றைக்கி ரேட்லேருந்து இங்கே இன்னொரு 5 இயர்ஸ் கழித்து பார்த்தீங்கன்னா அப்படியே அமௌண்ட் உங்களுக்கு அதிகமாக இருக்குங்க. இப்போ இன்றைக்கி வந்து க்ளோஸ் டு 9,000 ருபீஸ் இருக்கிறது உங்களுக்கு வந்து 18,000 20,000 கூட 5 இயர்ஸ் கழிச்சு இருக்கலாம். ஸோ நீங்கள் லாங் டேர்மாக ஃபோக்கஸ் பண்ணி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. ஓகேவா? அப்புறம் ரெசிப்ட்ஸ், இதில் போய் நீங்கள் வந்து ரெசிப்ட்ஸ் வந்து ஸ்க்ரோல் பண்ணி நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து பர்டிகுலர் டேயோட ரெசிப்ட் வந்து செக் பண்ணிங்கன்னா ட்ரான்சாக்ஷன் ஐடி, பேமெண்ட் டீட்டெயிலு, போர்ட் டேட் அப்படிங்கிறது அன்னைக்கு டேட்டில் எவ்வளோக்கு நீங்கள் வந்து பிளாக் பண்ணீங்க கோல்டு அப்படிங்கிறது காட்டும். எவ்வளோ பெனிஃபிட் உங்களுக்கு ஏன்னாச்சு ஆல்ரெடி சொல்லும்போது இதில் 0.001 கிராம் காட்டுது. வந்து தங்கமயில் பொறுத்தளவு உங்களுக்கு பெனிஃபிட் 4 வந்து டெசிமல்ஸில் இருக்கும். ஸோ எனக்கு இதில் 0.001 கிராம் காட்டலாம். பட் அவங்களோட டேட்டா பேஸில் 0.00067 அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். பட் எனக்கு இங்கே காட்டும்போது 0.01 கிராம் இருக்குது. பட் இது அக்யூரேட்டான பெனிஃபிட் கிடையாது. ஏன்னா தங்கமயில் பொறுத்தளவு 4 டெசிமல் பிளேசஸில் தான் அவங்க டேட்டா பேஸில் சேவ் பண்ணி வைக்கிறாங்க. அவங்க ஸ்க்ரீனில் டிஸ்பிளே பண்ணுறது 3 டெசிமலில் டிஸ்பிளே பண்ணுறாங்க. ஸோ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து 2 நாளுக்கு உங்களுக்கு 0.01 கிராம் 0.01 கிராம் காட்டும். பட் உங்களோட டேஷ்போர்டில் டோட்டல் பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா ஸ்டில் 0.001 தான் காட்டும். ஏன்னா உங்களுக்கு 4 டெசிமல்ஸ்க்கு தான் வந்து அவங்க ரவுண்ட் பண்ணுறாங்க, 3 டெசிமல் கிடையாதுங்க ஆக்சுவலாக. ஸோ இப்போது நீங்கள் வந்து டே 1 பண்ணும்போது உங்களுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் 0.0006ன்னு உங்களுக்கு போய் அவங்க வந்து சேவ் பண்ணுறாங்க. இப்போ டே 2ல் 0.0005ன்னு வந்து சேவ் பண்ணுறாங்க. பட் 2 நாளைக்குமே உங்களுக்கு 0.001 தான் காட்டும். பட் நீங்கள் வந்து செகண்ட் டே முடிஞ்சோடனே உங்கள் டேஷ்போர்டில் பார்த்தீங்கன்னா 0.001 தான் இருக்கும், 0.002 இருக்காது. இது தங்கமயிலில் உள்ள ஒரு ட்ராபேக்கு. இதை கண்டிப்பாக நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஆக்சுவலாக. ஏன்னா இந்த டவுட் ஆரம்பத்தில் எனக்குமே இருந்தது, ஏன் இந்த கேல்குலேஷனில் வந்து மிஸ்டேக் ஆகுது அப்படின்னு சொல்லி நான் கஸ்டமர் கேட்ட ஃபோன் பண்ணி கேட்கும்போது அவங்க சொன்னாங்க, நாங்கள் வந்து டேட்டா பேஸில் 4 டெசிமல்ஸ் வரைக்கும் ஸ்டோர் ஆகும், எங்களுக்கு வந்து ஸ்க்ரீனில் 4 டெசிமல் வந்து டிஸ்பிளே பண்ணுற ஆப்ஷனில், அதனால் நாங்கள் 3 டெசிமல் தான் நாங்கள் டிஸ்பிளே பண்ணுறோம், அதனால் நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகாதீங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ இப்போ நீங்கள் அதை வந்து ஸ்க்ரோல் பண்ண உங்களுக்கு பழைய ஹிஸ்ட்ரி உங்களுக்கு வந்து லோட் ஆகும் ஆக்சுவலாக. இப்போது நான் ஸ்கீம் ஓப்பன் பண்ண டேட் என்னைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நான் என்னைக்கு ஓப்பன் பண்ணியிருக்கேன் வந்து 13th February நான் ஓப்பன் பண்ணியிருக்கேங்க. இப்போ 13th வந்து February அன்னைக்கு போய் பார்த்தீங்கன்னா கோல்டு ரேட் என்ன இருக்குது 7980. ஸோ 7900 இருக்குது, 7980. பட் இன்றைக்கி ரேட் பார்த்தீங்கன்னா 9900 கிட்டத்தட்ட. ஸோ 2 monthsலேயே பார்த்தீங்கன்னா கிராமுக்கு 2000 ருபீஸ் கிட்டத்தட்ட உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ நான் என்ன சொல்கிறேன், உங்களால் 1 கிராம் 2 கிராம் காசு கொடுத்து வாங்க முடியல அப்படின்னா நீங்கள் ஒரு 100 ரூபாயை டெய்லி சேவ் பண்ணுங்கள். பட் உங்களுக்கு டெய்லி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற பழக்கம் வச்சுக்கிட்டால் மட்டும்தான் உங்களுக்கு அச்சீவ் பண்ண முடியும். இல்லை நான் எனது ஆனந்த் தான் கட்டுவேன்னா உங்களுக்கு ஒரு வந்து நல்ல ப்ராஃபிட்டோ நல்ல ரிட்டர்னோ உங்களுக்கு கிடைக்காதுங்க. இது என்னோட பர்சனல் அட்வைஸ். அதை நீங்கள் ஃபாலோ பண்ணாதோ உங்களோட தனிப்பட்ட விருப்பம். இங்கே வந்து கொஷின் மார்க் இருக்குது. இந்த கொஷின் மார்க் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து டிரான்சாக்ஷன் ரெக்வெஸ்ட் ஃபார்ம், அதாவது உங்களுக்கு ஏதாவது டிக்கெட் ரைஸ் பண்ணணும்னா அந்த இதுக்கு வந்து ரவுட் ஆகுங்க. ஓகே, ஸோ நீங்கள் இங்கேருந்தும் வந்து பேனவு கொடுத்து பே பண்ணலாம். நீங்கள் பேக் போனீங்கன்னா இங்கேயும் வந்து சேவ் நவுன்னு ஆப்ஷன் இருக்குல்ல, நீங்கள் சேவ் நவு கொடுத்தாலும் வந்து பேமெண்ட் பண்ணலாம், இல்லை இதை கிளிக் பண்ணி பேனவு போயிட்டு நீங்கள் பண்ணலாம். இப்போ நான் வந்து சேவ் நவு கிளிக் பண்ணுறேன். இப்போ நான் சேவ் நவ் கிளிக் பண்ணோன்னே நான் எந்த ரேடாரில் நான் இருக்கேன் ஆக்சுவலாக. ஸோ வந்து ஃபஸ்ட்டு 75 days இருக்குன்னா, நெக்ஸ்ட்டு 75 days இருக்குன்னா இந்த டீட்டெயில்ஸ் உங்களுக்கு காட்டும். ஸோ வந்து 1 to 75 daysக்கு 5% கொடுக்குறாங்க போனஸு, 76 days to 151 daysக்கு 3.75% பெனிஃபிட் கொடுக்குறாங்க, 151 days to 225 daysக்கு 2%, 226 to 301க்கு 0.75%. ஓகேவா? இப்போ இங்கேயே நீங்கள் பார்க்கலாம், திஸ் டிரான்சாக்ஷன் வில் ஏர்ன் யூ the following benefit 5%. அப்போனா ஃபஸ்ட்டு 75 daysல இருக்குங்கிறது வந்து தெளிவாக தெரியுது. ஸோ இது வந்து தங்கமயில் பொறுத்தளவு இது நம்ம வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்குது. ஸோ நம்ம இதை பார்த்து நம்ம செக் பண்ண முடியும் ஆக்சுவலாக. அது மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே நீங்கள் வந்து அமௌண்ட் அட்ஜஸ்ட் பண்ணலாம், கிராம் அட்ஜஸ்ட் பண்ணலாம், என்ன வேணாலும் பார்க்கலாம். இப்போ வந்து அமௌண்ட் வந்து 100 rupees இருக்குது, எனக்கு 0.011 அதாவது 11 milligram எனக்கு கோல்டு கிடைக்குது இன்றைக்கி ரேட்டுக்கு. பட் அந்த பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா 0.001.
ஓகேவா. எனக்கு வந்து 1 மில்லிகிராம் எனக்கு பெனிஃபிட் கிடைக்கிறதா இதில் டிஸ்ப்ளே ஆகுது. பட் இது அக்யூரேட் டேட்டா கிடையாதுங்க. அவங்க டேட்டா பேஸில் மேபி சேவ் பண்ணும்போது 0.00056 இல்லை 67 இந்த மாதிரி கூட ஸ்டோர் ஆகலாம் ஆக்சுவலாக. பார்த்தீங்கன்னா இப்போது எனக்கு வந்து ₹5 தான் எனக்கு வந்து பெனிஃபிட் கிடைக்குது இன்றைக்கி. ஸோ 5/8945 அப்படின்னு பார்த்தோம்னா எனக்கு 0.00055 எனக்கு இருக்குது. ஸோ நம்மளுக்கு ஸ்க்ரீனில் 1 மில்லிகிராம் காட்டுது. பட் எனக்கு 1 மில்லிகிராம் எனக்கு கிடைக்கல. ஏன்னா இவங்க 4 டெசிமல் பிளேஸஸ் ரவுண்ட் பண்ணுறதுனால எனக்கு அரை மில்லிகிராம் தான் கிடைக்கிது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இதே ரேட்டுக்கு நாளைக்கு பிளாக் பண்ணால் எனக்கு ஸ்க்ரீனில் 0.001 1 மில்லிகிராம் காட்டும். பட் ஆனால் 1 மில்லிகிராம் நம்மளுக்கு அது வந்து தங்கமயில் பொறுத்தளவு அவங்க இது பண்ணுறதில்ல. அரை மில்லிகிராம் தான் கிடைக்கும். நீங்கள் 2 நாள் முடித்து பார்த்தா உங்களுக்கு 0.002ன்னு உங்களோட டேஷ்போர்டில் காட்டாது. 0.001 மட்டும்தான் காட்டும். இது வந்து தங்கமயிலில் உள்ள ஒரு ட்ராபேக். ஏன்னா இதை அவங்க 4 டெசிமலுக்கு ரவுண்ட் பண்ணுறாங்க. மற்ற டிஜிகோல்டு ஆப்லாம் உங்களுக்கு 3 டெசிமல் பிளேஸஸில் ரவுண்ட் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் மற்ற டிஜிகோல்டு ஆப்லாம் 3 டெசிமல் பிளேஸ் ரவுண்ட் பண்ணும்போது இப்போ இதே வந்து பெனிஃபிட் உங்களுக்கு இருந்தால் ஃபஸ்ட்டு டே 1 மில்லிகிராம், செகண்ட் டே 1 மில்லிகிராம், டோட்டலாக 2 மில்லிகிராம் உங்களோட டேஷ்போர்டில் உங்கள் அக்கௌண்ட்டில் இருக்கும். பட் தங்கமயில் பொறுத்தளவு இதே ரேட்டுக்கு நீங்கள் புக் பண்ணிங்கன்னா 1 மில்லிகிராம் மட்டும்தாங்க உங்களுக்கு பெனிஃபிட் கிடைக்கும். இது ஒரு பாயிண்ட்டாக நீங்கள் நோட் கிளாரிட்டி கிடச்சிருக்கும். வந்து 4 டெசிமலுக்கு நான் ஆல்ரெடி எல்லா வீடியோலையும் சொல்லும்போது வந்து சில டிஜிகோல் 3 டெசிமல் பிளேஸஸ்க்கு ரவுண்ட் பண்ணுவாங்க, சில டிஜிகோல் 4 டெசிமல் பிளேஸஸ் ரவுண்ட் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருப்பேன். பட் வந்து கிளாரிட்டி கொடுக்கல. பட் இந்த வீடியோவில் கிளாரிட்டி கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்கள் என்ன பண்ணால் இதில் வந்து டிஃபால்ட்டாக ₹100, ஏன்னா மினிமம் ₹100. நீங்கள் அதில் போய்ட்டு இன்க்ரீஸ் டிக்ரீஸ் பண்ணி செக் பண்ணிக்கலாம். இப்போ இதில் நான் அந்த ப்ளஸை கிளிக் பண்ணால் 200 மாறும், வந்து 300 மாறும். பட் நீங்கள் ஒரு என்ன கால்குலேஷன் வச்சுக்கோங்க, மினிமம் 1 மில்லிகிராமாவது பெனிஃபிட் கிடைக்கிற மாதிரி நீங்கள் போகிறது பெட்ரு. பட் ஆல்ரெடி சொல்லும்போது இதில் காட்டுறதும் நம்ம ஆக்சுவல் இது கிடையாதுங்க. இதில் 1 மில்லிகிராம் காட்டுது. பட் எனக்கு சேவ் ஆகிறது எனக்கு அரை மில்லிகிராம் தான் இன்றைக்கி ஆக்சுவலாக. ஓகேவா, இதை நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் நீங்கள் போய்ட்டு கிராமையும் கூட நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ கிராம போய்ட்டு 211 நீங்கள் என்ன வேணாலும் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா. ஸோ இப்போது நீங்கள் 11 மில்லிகிராம் போடும்போது 98.39 காட்டுது. ப்ளீஸ் செலக்ட் அமௌண்ட் பெட்வீன் 100 to 1,75,000 காட்டுது. ஸோ நீங்கள் வந்து ₹100 தான் மினிமம் நீங்கள் பே பண்ண முடியும். ஸோ ₹100 கொடுத்துட்டேன். ஓகே, அந்த பே நவ் கொடுக்குறேன். ஓகே, அந்த பே நவ் கொடுத்தோன்னா உங்களுக்கு எல்லா ஆப்ஷனும் உங்களுக்கு இருக்குங்க. ஆக்சுவலாக அது யூபிஐ இருக்குது, கிரெடிட் கார்டு இருக்குது, டெபிட் கார்டு இருக்குது. எதில் வேணாலும் நீங்கள் போய்ட்டு நீங்கள் ஓகே, அந்த கன்ஃபர்மேஷன் வந்துருச்சு. கண்டினியூ. ஓகே, இதில் போகணுன்னா இப்போ உங்களோட வந்து டேஷ்போர்டு வந்து அப்டேட் ஆகிடுங்க ஆக்சுவலாக. ஸோ இது தாங்க வந்து ஃபுல் எண்ட் டு எண்ட் ப்ராசஸ். உங்களுக்கு தங்கமயில் டிஜிகோல்ட் ஆப் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது நான் என்ன சொல்கிறேன். லைக் வந்து லேடிஸ் தான் கோல்டு வந்து சேவ் பண்ணுவோம் அப்படிங்கிறது இல்லை. ஸோ நம்ம இன்றைக்கி சேவ் பண்ணுறது நாளைக்கு எந்த விதத்தில் வேணாலும் நம்மளுக்கு வந்து யூஸ் ஆகலாம் ஆக்சுவலாக. ஸோ இன்றைக்கி நீங்கள் வந்து சேவ் பண்ணுற ₹100 உங்களுக்கு இன்னொரு வந்து 3 to 4 years உங்களுக்கு உங்கள் பசங்களோட வந்து படிப்புக்கு யூஸ் ஆகலாம். நீங்கள் ஏதாவது ஒரு ப்ராப்பர்ட்டி பார்க்குறீங்க, அதுக்கு வந்து தேவையான இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், அதுக்கு கொஞ்சம் அமௌண்ட் இடிக்குதுன்னா கூட நீங்கள் கோல்டை வந்து சேல் பண்ணிவிட்டு நீங்கள் இது பண்ணலாம். இல்லைனா நீங்கள் கோல்டை ப்ளட்ஜ் பண்ணலாம். ஸோ இவ்வளோ ஆப்ஷன்ஸ் இருக்குது கோல்டை. பட் ஒன்லி நீங்கள் வந்து சேஃப்டியாக வச்சுக்கணும். அது மட்டும்தான் உங்களுக்கு ஒரு இது. ஸோ கோல்டை நீங்கள் என்ன சொல்கிற ஒரு கிராமாக நீங்கள் வந்து சேவ் பண்ணலாம். ஸோ நீங்கள் எந்த டிஜிகோல்டு நீங்கள் சேவ் பண்ணாலும் ஆவரேஜாக நீங்கள் ஒரு 3 to 4 கிராம்ஸ் வரைக்கும் சேவ் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குதுங்க ஆக்சுவலாக. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா எங்கள் வந்து சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா அது கீழே எங்களோட சேனலோட ரைட் சைடில் சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும். அந்த சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணி உங்களோட ஆதரவை வந்து தெரிவிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். உங்களுக்கு எதுவும் டவுட்ஸ் எதுனா கமெண்ட் செக்ஷனில் போடுங்க, உங்களுக்கு வந்து கிளாரிஃபை பண்ணுறோம். ஓகே, தேங்க்யூ ஸோ மச்.